வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தைராய்டு ப்ராப்ளம்ன்றது நிறைய இருக்குது. அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தெரப்பி மாதிரி கொடுக்குறதுனா ஒரு முதிரையும் ஒரு பந்தமும் பார்க்கலாம். தைராய்டு ப்ராப்ளம் அதிகமாக இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ நமக்கு வந்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சூனிய முதிரையும் அடுத்து வந்து ஒரு ஜலந்தர பந்தமும் பார்க்கலாம். இப்போ வந்து மேம் நீங்கள் சூனிய முத்திரை செஞ்சுறீங்களா? ஓகே, சூனிய முதிரை எப்படி செய்கிறாங்கன்றதை பாருங்கள். நடுவிரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுருக்காங்க. அந்த நடுவிரலுக்கு மேலே கட்டை விரலால் ஒரு அழுத்தம் கொடுத்துட்றாங்க. ஓகேயா? இப்போ மடியில் வச்சுக்கலாமே. வச்சுட்டு இந்த அவங்க வந்து நேராக நிமிர்ந்தாம வந்து முதுகுத்தண்டு நேராக இருக்க மாதிரி நிமிர்ந்தாம இருந்து ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு முதிரையோட ப்ரொசீஜர் நேராக நிமிர்ந்தாம வந்துட்டு அடுத்து அவங்க எண்ணத்தால் அவங்களோட ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க. நார்மல் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. சூனிய முதிரையோட அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. இப்போ இந்த முதிரையில் ஒரு நிமிஷம் இருந்துட்டு அப்படியே ஜலந்தர பந்தத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேம் நீங்கள் அப்படியே ஜலந்தர பந்தம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நல்லா மூச்சை உள்ளே இழுக்கிறாங்க. இழுத்துக்கிட்டு முடிந்த அளவு நம்ம சின் போய் நம்ம உடம்புல எவ்வளோ தூரம் படுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ ஹோல்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5. ஓகே, மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே நேராக நிமிர்ந்துடணும். ஓகே, இன்னும் ஒரு தடவை செஞ்சு காமிச்சிருங்க மேம். மூச்சை இழுத்துக்கிட்டே அப்படியே குனிஞ்சு சின் வந்து நம்ம உடம்புல படுற மாதிரி வச்சுட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. 1 2 3 4 5. இப்போ மெதுவாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நார்மல் ப்ரீத் இன் அண்டு ப்ரீத் அவுட்க்கு வந்துடுறாங்க. இப்போ நாங்கள் ஹோல்ட் கொடுத்துருக்கிறது நாங்கள் வந்து 5 கவுண்ட் கொடுக்குறோம். இது முடிந்தது நல்லா ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பத்துலேயே அதிக நேரம் ஹோல்டிங்கில் இருக்கக்கூடாது. அப்படி தானே மேம்? முடிந்த அளவு. ஆமாம், உங்களுக்கு எவ்வளோ 10 கவுண்ட்டு 5 கவுண்ட்டுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இன்க்ரீஸ்மெண்ட் போகணும் ஹோல்ட் கொடுக்குறத. மேம் இந்த ஜலந்தர பந்தத்தினால தைராய்டு ப்ராப்ளம் க்யூர் ஆகுது அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. இது தவிர்த்து இதோட யூசஸ் என்ன? தொண்டையில் உள்ள எல்லா ப்ராப்ளமும் க்யூர் ஆகும். குரல் வளம் சிறப்பாக இருக்கணுமே. நம்ம சிஎல் மேம் வந்துட்டாங்க. பாடகர், இவங்க ஒரு சிங்கர். ஏற்கனவே யூடியூப்பில் நமக்காண்டி ஒரு ஆமாம் ஒரு மேம் வணக்கம். இப்போ வந்து எங்களுக்காண்டி ஒரு 2 லைன் உங்களுக்கு பிடித்த பாடலாம் பாடுங்க. ஓகே. சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, கருணை ஒற்றுமை கதிரொளி பரவே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். அனைவருக்கும் குடியரசு தின நன்றி. ரொம்ப தேங்க்யூ மேம். இப்போ சிஎல் மேம் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் டீச்சர், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்காங்க. மெயினாக அவங்க வந்து பயங்கர டைட் ஷெடியூலில் இருப்பாங்க. வெளிநாடுகளுக்கு தான் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க வெளிநாட்டில் அவங்களுக்கு. அடுத்து வந்து அவங்க ஒரு சிறந்த யோகா ட்ரெயினர்ன்றது ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ 2 பேரும் சேர்ந்து நம்மளோட யூடியூப்காண்டி, அதாவது தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் குரல் வளம் நல்லா இருக்கிறவங்களுக்கும் சேர்ந்து ஒரு சூனிய முத்திரையும் ஒரு ஜலந்தர பந்தம் பற்றி சொல்லிவிட்டு அடுத்து ஒரு சிறப்பாக ஒரு 2 லைன் பாடலும் பாடி காமிச்சிட்டாங்க. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.